இங்கே பாருங்கள், நம்ம வந்து மாடி தோட்டத்தில் தர்பூசணி சாப்பிட்டு அந்த விதையை போட்டு விட்டேன். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடி வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விதையும் வந்து விட்டாச்சு. எது நல்லா வளருதோ அதை விட்டுட்டு நம்ம வந்து பறித்து போட்டலாம் விட்டேன். ஒரு மழை தான் பெஞ்சிச்சு. எல்லாமே எவ்வளோ கொடி இருக்குன்னு பாருங்கள். இந்த தொட்டியில் வந்து நம்ம இந்த வேஸ்ட்டு இதெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, கம்போஸ்ட் மாதிரி நான் வச்சுருந்தேன். அதனால என்னமோ தெரில, எல்லா விதையும் முளைச்சிச்சு பாருங்கங்க. கொடியும் ஓடுது. கொடி எங்கே ஏற்றி விடுறதுன்னு தெரில. நான் குச்சி வந்து குட்டி குட்டியாக அதில் பட்டு வரும்னு பார்த்தேன். ஆனால் இவங்களாவே தானாகவே படர ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். இங்கே பப்பாளிக்குள்ளெல்லாம் போகிறாங்க. மேலே வந்து கொடி போடணும். கீழே போட்டோம்னா அடிக்கிற வெயிலுக்கு கொடி காஞ்சிரும். அதனால் இதுக்கு வந்து கொடி ரெடி பண்ணணும் பாருங்கள். நம்ம வந்து தர்பூசணி மாடியில் விளையுதான்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இது இந்த வருஷம் சீசனுக்கு வந்து போட்ட விதை எல்லாம் முளைச்சிருச்சு. அதுலேயுமே போட்டிருக்கேன், அந்த தொட்டிலையுமே. அதில் சும்மா மண்ணெல்லாம் அள்ளி வைப்போம் பார்த்திங்களா, வேஸ்ட்டு மண். அப்புறம் வந்து காஞ்ச இலையெல்லாம் அதில் தான் போட்டு வைப்பேன். நேரம் கிடைக்கும்போது அதை எரிச்சு விட்றதுக்காக. அதில் இந்த விதையெல்லாம் போட்டு விட்டு எல்லாமே முளைச்சிருச்சு. வருமா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி பழம் சாப்பிட்டோம்ல, அதில் இருந்த விதை அப்படியே போட்டு விட்டாச்சு. எல்லாமே முளைச்சி நல்ல விதை. இப்படி தெரிஞ்சிருந்தால் பாதி விதை எடுத்து கூட வச்சுருக்கலாம். அடுத்தடுத்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் பாருங்கள். கொடி வந்து ஏற்றி விட்டு நான் வீடியோ போடுறேங்க.